Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. விருதுநகர் அருகே நிகழ்ந்த பட்டாசு ஆலை வெடி விபத்தில் 24 பேர் பலியான நிலையில் தலைமறைவாக இருக்கும் உரிமையாளர்களை தனிப்படை அமைத்து காவல்துறையினர் தேடி வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஜெயராம் வழங்க கேட்கலாம். ஜெயராம், வணக்கம். யார் அந்த உரிமையாளர்கள்? அவருடைய பின்னணி என்ன? அவர்கள் மீது காவல்துறையினர் வழக்கு பதிந்துள்ளனரா? விவரம். நிச்சயமாக ராகப்பிரியா, விருதுநகர் அருகே கட்டனார்பட்டியில் நேற்று மாலை நடந்த பட்டாசு ஆலை வெடி விபத்தில் சம்பவ இடத்தில் சுமார் 23 பேர் உடற்கருகி உயிரிழந்த நிலையில் அவருடைய சடலங்கள் மீட்கப்பட்டு விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. மேலும் இந்த வெடி விபத்தில் காயமடைந்த 6 பேர் விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர்கள் தொடர்ந்து அங்கு சிகிச்சையில் இருந்தனர். இதையடுத்து சிகிச்சையில் இருந்த சேர்வைக்காரன்பட்டியை சார்ந்த பேச்சியம்மாள் என்ற 51 வயது மதிக்கத்தக்க பெண் இன்று அதிகாலை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதன் காரணமாக பலி எண்ணிக்கை தற்போது 24ஆக உயர்ந்துள்ளது. மேலும் இந்த பட்டாசு ஆலையை ஈஸ்வரி என்பவரும் அவருடைய கணவர் முத்துமாணிக்கம் என்பவரும் சேர்ந்து இணைந்து நடத்தியதாக கூறப்படுகிறது. இவர் திமுகவை சார்ந்தவர் எனவும் கூறப்படும் நிலையில் காவல்துறையினர் இவர்கள் இருவரும் மீதும் சுமார் 4 பிரிவுகளின் கீழ் தற்போது வழக்கு பதிவு செய்துள்ளனர். இவர்கள் இருவரும் தற்போது தலைமறைவாகி உள்ளனர். உயிரிழந்தவர்களின் 24 உடல்களில் 20 உடல்கள் தற்போது வரை அடையாளம் காணப்பட்டு உடற்கூறு ஆய்வானது நிறைவடைந்துள்ளது. மீதம் உள்ள 4 உடல்களும் யார் என்பது குறித்த காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். மீதமுள்ள 4 உடல்களும் அடையாளம் காணப்பட்டு உடற்கூறு ஆய்வு செய்யப்பட உள்ளது. இதையடுத்து தற்போது 20 உடல்கள் உடற்கூறு ஆய்வு முடிந்த நிலையில் உறவினர்கள் ஆலை நிர்வாகம் தரப்பில் அவர்களுக்கு 5 லட்சம் காசோலையும் ரூபாய் 50,000 ரொக்கமும் வழங்கப்படுவது வழக்கம். ஆனால் தற்போது உறவினர்கள் தங்களுக்கு 5 லட்சம் காசோலையாக வழங்கக்கூடாது, தங்களுக்கு டிமாண்ட் டிராப் டிடியாக வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி வருகின்றனர். இதன் காரணமாக உடற்கூறு ஆய்வு முடிந்தும் தற்போது வரை உடல்கள் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்படாமல் உள்ளது. இந்த இடத்தில் பதட்டமான சூழ்நிலை நிலவுவதன் காரணமாக சுமார் 50க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். தங்களுக்கு ஆலை நிர்வாகம் தரப்பில் வழங்கப்படும் 5 லட்சம் ரூபாயை காசோலையாக வழங்காமல் டிடியாக வழங்கினால் மட்டுமே உடல்களை பெற்றுச் செல்வோம் என உறவினர்கள் தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளதன் காரணத்தால் இந்த இடத்தில் சிறிது பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. ராகப்பிரியா, விவரங்களுக்கு நன்றி ஜெயராம்.